ஃபஸ்ட்டு சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் வந்து என்னோட மருத்துவ செலவுக்காக 2 வருஷமா லிஃப்ட் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சுருந்தேன். என் அக்கௌண்ட்டில் 82,000 இருந்துச்சு. இப்போ எந்த ஓடிபியும் யார்ட்டையும் கொடுக்கல, எந்த லிங்க்கையும் நான் கிளிக் பண்ணல. அப்புறம் எப்படி என் அக்கௌண்ட்லேருந்து பணம் போச்சு? திடீர்னு நான் வந்து உட்காந்துருக்கும் போது எனக்கு ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு. ஸோ என் அமௌண்ட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த வீடியோவை பாருங்களேன். சில நாளைக்கு முன்னாடி என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 82,200 ரூபாய் யாரும் திருடிட்டாங்க சார். அவர் மாற்றத்தினால என்னால கால் வலி தாங்க முடியல சார். இதுக்காக நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை யாரோ திருடிட்டாங்க, யாருன்னு தெரியல. என் பேங்க்ல போன எஸ்எம்எஸ் எனக்கு பேங்க்ல நான் எதுவுமே ஓடிபியும் சொல்லலை, நான் எதுவும் லிங்க்கும் டச் பண்ணல சார். நான் எப்பயும் போல உட்காந்துருக்கும் போது எஸ்எம்எஸ் மட்டும் வந்துச்சு, என் பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டாங்கன்னு. இதுதான் சார் அதோட ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் சொன்ன மாதிரி அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது அதாவது இந்த கேஸில் அவர் வந்து ஓடிபி ஷேர் பண்ணல, லிங்கை கிளிக் பண்ணல, பட் லிங்கை எதையுமே பண்ணாமலேயே ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்திருக்காங்க. அவரோட அக்கௌண்ட்ல இருந்து ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்ததா சொல்கிறாப்புல.